உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பார். அதனுடன் உங்களுக்கு புதன் உங்களுடைய ஜென்மத்திலும் ப்ளஸ் கடகத்திலும் இருக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். உங்கள் ஜென்மத்தில் சூரிய பகவான் 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி வந்துடுவார். அப்போது உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் வரும் பொழுது குருவும் சூரியன் இணையக்கூடிய அருமையான கிரக அமைவு, அது உங்களுக்கு மிகுதியான பலனை அளிக்க போகுது. அதனுடன் செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அவர் இத்தனை நாட்களாக கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திற்கு வெற்றி பாதைக்கு வருவார். அப்போது அந்த வெற்றிக்குரிய இடத்திற்கு வரும் பொழுது அந்த செவ்வாய் பகவானுடன் இணையக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது கடந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல இருந்து கடந்த 1.5 வருஷம் உங்களுக்கு மன அலைச்சலும் மன உளைச்சலும் ஆரோக்கிய ரீதியில் காரணமே இல்லாத சில பிரச்சனைகள், என்னன்னே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல். அதுலேயும் இந்த கேது பகவான் 4 இருக்கும் பொழுது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் ராகு இருந்தார். அந்த ராகு அதே இடத்துலையும் அதே சமயம் உங்களுக்கு குரு பகவான் அந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் இருந்தார். அப்போ விரயத்தில் இருந்த குருவால் கடந்த காலகட்டங்கள் நிறைய விரயங்களை சந்திச்சிங்க. கிட்டத்தட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு என்னைக்கு கண்டகச்சனி வந்ததோ அன்னையிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை தொடங்கிடுச்சு. இந்த பிரச்சனைகளால் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க மிதுனராசி அன்பர்கள் தான் நான் சொல்லுவேன். தொழில் ரீதியிலையும் சந்திச்சிங்க, நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நிறைய இழப்புகளை சந்தித்தது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய நாணய நம்பிக்கைக்காக நீங்கள் எழுதி வச்சு அதை கடன் சுமைகளுக்காக மீண்டும் திருப்பலாம் நினைக்கும் பொழுது அதுவே உங்களை கைவிட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சூழ்ச்சிகளால் நடந்த சில பாதிப்புகளும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ப்ராஜெக்ட்ஸ் அதுவும் அதே போல தான் உங்களுக்கு கிடைச்சதான் இருந்திருக்கணும், ஆனால் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இதனுடைய பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் நடந்ததோன்ற ஒரு சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் உண்மையை சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் உழைப்பு உண்மையாக தான் இருந்தது. உங்களுடைய அட்வான்டேஜான திங்கிங் மைண்ட் ரொம்ப உங்களுக்கு கை கொடுத்தது. ஆனால் ரிசல்ட் கடைசியாக உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி இருந்த இந்த கிரக அமைவுகளும் அதை சார்ந்து உங்களை சார்ந்தவங்களுடைய செயல்களும் அதை சார்ந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள். அந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் குறையல. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நாம் எடுத்த ரிஸ்கில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகளும், தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும், கொடுக்கல் வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல தான் செய்கிற வேலையில் சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க யாருன்னா மிதுனராசி என்பர்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து ரிலீஃப் ஆகணும், ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கணும், நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை உருவாக்கணுன்ற அந்த நல்ல மனசிற்குரிய கிரக அமைவுகள் இப்போ உங்களுக்கு சூழ்ந்து நிற்குது. இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கேது பகவான். 3இல் கேது நின்றால் ஞானகாரகன், எப்பேற்பட்ட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் உங்கள் கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். இதுதான் செய்யணும்னா கரெக்டாக தான் இருக்கும், இது வேண்டானா வேண்டாம். அதன்படி இந்த கேது பகவானால் நிறைய நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கெட்டிடும் ராஜயோக அமைப்புன்னு சொல்லுவோம். 6ஆம் அதிபதி ஒருத்தருக்கு 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு மறையும் பொழுது செவ்வாய் பகவான், அப்போது அந்த இடத்துல தைரியம், துணிச்சல், வீரியம், இத்தனை நாட்களாக இருந்த அந்த எதிரிகளை, பாதிப்புகளை, தடைகளை உடைக்க போகிறீங்க. உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உரிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது. அதில் இந்த மாதம் இந்த கிரக நிகழ்வுகள், இந்த கேது பகவான் இன்னும் 1 வருஷம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு இந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க. பட் உங்களுக்கு
இந்த மாதம் அதுலேயும் சில பாசிட்டிவான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே நிற்க போகிறார் சுக்கிர பகவான். இதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட். 17ஆம் தேதி உங்களுக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுவார். 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இதே இடத்துல தான் இருக்க போகிறார். மற்ற வருடக்கோள்கள் அவங்கவுங்க அங்கங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பலமான ஒரு நேரம். அப்போது பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான வழி இந்த இடத்துல பிறக்க போகுது. அதனுடைய கவுண்ட் டவுன் தொடங்க போகுதுன்றது தான் இங்கே உண்மை. சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், குடும்பத்தில் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை புரிஞ்சிக்கலை, உங்களை சார்ந்தவங்களும் உங்களை காயப்படுத்துகிறாங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, எங்கேயாவது ரிலாக்ஸேஷனுக்கு போயிடலாமா, எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு மைண்டில் சில யோசனைகள் வரும். அந்த லெவலுக்கு மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன உளைச்சலிலிருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் மீண்டும் ஒரு சகஜமான ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போனவங்க கூட மீண்டும் உங்களை நெருங்கி வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச உங்களுடைய லட்சியத்திற்குரிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கமிட்மெண்ட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நடக்குது. குடும்ப தலைவராகப்பட்ட நீங்கள் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதற்கு முதல் ஒரு வீடு, ஒரு இடம், பூமி. ரொம்ப நாளாக நாம் கஷ்டப்படுறோம், எவ்வளவோ சம்பாதிச்சாலும் கடைசியில் பார்த்தா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்று உருவாக்குறாங்க. பட் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தா நெருக்கடிகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ நாம் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு அமைக்கணும், அதற்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதற்கு மேலே கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது, அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. கண்டிப்பாக உங்களுடைய கதவை கண்டிப்பாக சொல்கிறேன், குரு பகவான் அந்த தனகாரகன், அந்த தன ஐஸ்வர்யம் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரப்போகுது. வேலையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகளில் நீங்கள் போடுற எஃபர்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அழகாக அருமையாக ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், எந்த பெனிஃபிட்டும் இல்லை, இடமாற்றங்கள் அமைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் தான். தாராளமாக இடமாற்றங்களில் அடையலாம். பட் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்னொரு இடத்துல வேலை கமிட்மெண்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அதில் அடி எடுத்து வைங்க. அவசரப்பட்டுட்டு விட்டீங்கன்னா 100% அதற்கு நடுவில் வரக்கூடிய சில கேப் அது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி செயல்படுங்க. பிள்ளைகள் ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுடைய கல்வி ரீதியில் கொஞ்சம் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கணும். எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுலேயும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து திருமண வாய்ப்பு கைகூடலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். அதற்குரிய வழி பிறக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க. அவர்கள் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும். குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பணம் கட்டி கூட வெளிவாக போக முடியல, மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய வழி பிறக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, காரணமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக செஞ்ச அந்த வேலையை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி அடுத்தது வேலையை தேடணும். சில இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல, இன்னும் சில விஷயங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. இதிலிருந்து மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வேலையில் உட்காந்து நாம் இதை நம்பி எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கையில் பணம் இல்லாத அந்த நிலைமைக்கு ஆளாயிடும்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது. நீங்கள் செஞ்சிட்டு இருந்த இடத்துல சூழ்ச்சிகளால் உங்களை வேணும்னே காயப்படுத்தி அந்த வேலையை விட்டு அனுப்பக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. அவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. திருமண முயற்சிகள் தடப்பட்டு நிற்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. நல்ல ஒழுக்கம், தெய்வ சிந்தனை, விடாமுயற்சி, கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தும், நல்ல குடும்பமாக இருந்தும், ஏன்
மன வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதற்குரிய கமிட்மெண்ட் இப்போ கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அருமையான நிலைக்கு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதுலேயும் மிதுன ராசி அன்பர்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நரம்பு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிருப்பீங்க. சிலருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நிலைமைக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவசரப்பட்டு எதுலேயும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்தே எதையும் நீங்கள் செயல்படுவது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பணம் நம்பி கொடுத்து அந்த பணம் வராத பட்சத்திற்கு நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டும் நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சிங்க. எனக்கு மீண்டும் இந்த வழி வாய்ப்புகள் பிறக்குமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ளே இருக்குன்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்றிணைக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சந்தோஷமான வாழ்க்கையில் பயணம் பண்ண போகிறீங்க. குடும்பம் ஒன்றிணைவது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு இன்னும் பல பேர் உங்களை நெருங்கி வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். பல விஷயங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு உருவாக போகுது. அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த காலகட்டங்களில் செய்ய போகிறீங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சக்ஸஸ்க்குரிய ஒரு லைஃபாக வாழ போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். ஒருவேளை சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் குரு பகவான் ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுவோம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. சனி பகவானையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ கிரகங்களுடைய பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையாக இருக்கும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 மாறிடுச்சுன்னா அது பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறிடும். அதனால் பார்த்து முடிவெடுங்க, அது நல்லது. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.